ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியில் மராத்தியர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு சிலபஸில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது சம்மந்தமான பாடம் 7ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய வரலாறு பகுதி, அதாவது ஹிஸ்ட்ரியில் லெசன் 3ல் தாங்க நம்ம படிக்க போகிறோம். மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. ஸோ முகலாயர்களுக்கு அடுத்து மராத்தியர்கள் அப்படிங்கிற விஷயம் வரும் இல்லைங்களா. ஸோ ரெண்டு பேருமே சமகாலத்தில் இருந்தவங்க தான், மாற்றி மாற்றி போராடிக்கிட்டே தாக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ முகலாயர்களோட வீழ்ச்சியில் ரொம்ப முக்கிய பங்கு வகித்தது யாருன்னா மராத்தியர்களோட படைகள். சரிங்களா. சரி, இப்போ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஸோ இந்த அறிமுகத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். தென்மேற்கே எழுச்சி பெற்ற மராத்தியரின் அதிகாரம் முகலாய பேரரசிற்கு உண்மையான ஆபத்தை முன் நிறுத்தியது. சரிங்களா. ஸோ தென்மேற்கு, சவுத் வெஸ்ட், அந்த பக்கம் தான் மராத்தியர்களோட எழுச்சி நிறையா காணப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ அவங்களோட அதிகாரங்கள் முகலாய பேரரசோட அதிகாரத்தில் என்ன பண்ணுது, உண்மையான ஆபத்தை முன்னிறுத்திருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் பாயிண்ட்டே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ முகலாயர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலை விளங்குனதே இந்த மராத்தியர்கள் தான். ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்தது முகலாயர்களில் இருந்த ஷாஜஹான் இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவரோட ஆட்சி காலத்திலேயே சிவாஜி, மராத்தியர் சிவாஜி கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அவரோட அப்பா, அவரோட தந்தையும் அகமது நகர், பீஜப்பூர் ஆகிய அரசுகளில் அதிகாரியாக பணியாற்றி வருமான சாஜி பான்ஸ்லே, அதாவது இந்த சாஜி பான்ஸ்லேங்கிறவர் இந்த ஏரியாவில் என்னவா இருந்திருக்காருன்னா ஒரு அரசு அதிகாரியாக இருக்கார். அவர் தான் யார், சிவாஜியோட அப்பா. இந்த ஷாஜி பான்ஸ்லே தான் இங்கே வேலையும் பார்த்துருக்காரு, சிவாஜியோட அப்பான்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஷாஜகான் காலத்திலே, முகலாயர்கள் இருந்த ஷாஜகானோட காலத்திலேருந்தே அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய இடையூறுகளை செஞ்சுட்டு தான் இருக்கார். யாருக்கு, முகலாயர்களுக்கு செஞ்சிட்ருக்காரு. சரிங்களா. சரி, அடுத்தது என்னதான் இவர் இடையூறுகள் செஞ்சாலுமே இந்த சிவாஜி அப்படிங்கிறவர் தான் ரொம்ப பெரிய பங்கு வகிச்சிருக்காரு. அண்ட் ரொம்பவும் புகழ்பெற்றவராகவும் திகழ்ந்திருக்காரு. எதுக்குங்க, முகலாயர்களில் குறையிறதுக்கான கண்டிப்பாக அதுவும் ஒரு ரீசன் தான். அதாவது மராத்தியர்களை மேலே கொண்டு வர்றதுக்கும் முகலாயர்களுக்கு பல பிரச்சனைகளையும் கொடுத்ததில் முதலா நபர் யாருன்னா சிவாஜி தான். சரிங்களா. ஸோ என்னதான் அவங்க அப்பா அந்த வேலையை ஆரம்பித்தாலுமே ரொம்ப புகழ் பெற்றது சிவாஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுலேயும் சிவாஜி எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொரில்லா போர் முறைகள், அதாவது மறைந்திருந்து தாக்குதல். ஸோ இதெல்லாம் படத்துலேயே பார்த்துருப்பீங்க. கொரில்லா போர் முறையை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ மறைந்திருந்து தாக்குதல், இதில் இந்த இதில் ரொம்பவே பேர் போனவர் சிவாஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மலைவாழ் குரூப்பை இவர் என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. அந்த அணி சிவாஜிக்கு ரொம்பவே விசுவாசமாக செயல்பட்டதாகவும் சொல்லப்படுது. சரிங்களா. ஸோ அணி ஒன்றை உருவாக்கினார். அதை கீழே மலைவாழ் மக்களை கொண்ட அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அடுத்து அவ்வணி அவருக்கு விசுவாசமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அந்த குரூப்போட உதவி மூலமாக தான் சிவாஜி என்ன பண்ணியிருக்காரு, நிறைய கோட்டைகளை என்ன பண்ணியிருக்காரு, கைப்பற்றியிருக்காரு. ஸோ அவங்களோட முயற்சியின் மூலமாக தான் சிவாஜி அடுத்தடுத்துன்னு ஓடி இருக்காரு. ஓகேங்களா. சரி, அடுத்து அவுரங்கசீப் இருந்தார் இல்லைங்களா. முகலாயர்களில் கடைசி பேஜஸில் நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஸோ அவரோட தளபதிகளுக்கு ரொம்பவே கடும் போட்டியாளராக சிவாஜி விளங்கியிருக்காரு. சரிங்களா. மராத்தியர்களோட வலிமை பெருகிக்கிட்டே இருந்த டைமில் முகலாயர்களோட வலிமை என்னாச்சு, குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா தக்காணம் முழுவதிலும் மராத்தியர்கள் சவுத் சர்தேஷ் முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் அங்கீகரிக்க வேண்டியதாயிற்று. என்னடா இவனுங்க குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கானுங்க, சரி அதையாவது கூட, அதை மட்டுமாவது வசூலிச்சுட்டு பேசாமல் இருக்கட்டும், இம்சை பண்ணாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மராத்தியர்களுக்கு இந்த வரியாவது வசூல் பண்ணிட்டு தயவு செஞ்சு அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த வரிகளை விட்டு கொடுக்குறாங்க, இதை நீங்கள் வசூலிச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு சவுத் சர்தேஷ் முகி அப்படிங்கிற 2 வரிகளை என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வசூலிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முகலாயர்கள் மராத்தியர்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. சரிங்களா. அடுத்தது போர்கள் திறமை மிக்க தளபதிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தந்தன. ஸோ ஒரு விஷயம் எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கலாம், பட் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் வரும்போது தான் அவரோட திறமையை வெளிக்காட்ட முடியும் இல்லைங்களா. அப்போ போர்கள் தளபதிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அவங்க 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மராத்தியரோட அதிகாரத்தை என்ன பண்ணுறாங்க, விறுவிறுப்பாக அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். சரிங்களா. அடுத்தது பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்ட மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் ஷாகுவின் காலம் முதல் உண்மையான அதிகாரம் உடையவர்கள் ஆயினர். சரிங்களா. இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பேஷ்வாக்கள்னு அழைக்கப்பட்ட யாருதுங்க, மராத்திய அரசர்களோட பிரதம அமைச்சர்கள் ஷாகுவின் காலம் முதல், எந்த ராஜா, ஷாகுவின் காலம், அவரோட காலம் முதல் உண்மையான அதிகாரம் உடையவர்கள் ஆனாங்க. சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ரிலேட் பண்ணி சொல்லணும்னா நம்மளோட பாலிட்டியை தான் சொல்கிற மாதிரி இருக்கும். பேரளவு அரசாங்க தலைவர், உண்மையான
அரசாங்க தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சரிங்களா. அப்போ யாரோட காலம் முதல் இந்த பிரதம அமைச்சர்கள் உண்மையான அதிகாரமுடையவர்களாக மாறினாங்க? ஷாகுவோட காலத்துக்கு பின்னாடி தான் சரிங்களா, அதாவது ஷாகுவோட காலத்திலேருந்து. சரி, அப்போ அடுத்தது 1761 வரைக்கும் மராத்தியர் தங்கள் மேலாதிக்கத்தை தொடர்ந்தனர். அப்போ 1761க்கு அப்புறம் அவங்களோடது கிடையாது, அதோட முடிச்சு விட்டுறாங்க. ஸோ அது யார் முடிச்சு விட்டாங்கங்கிறத லாஸ்ட் பேஜில் நம்ம பார்ப்போம் சரிங்களா. சரி, இப்போ மராத்தியர்கள் முடிச்சு விட்ட பாயிண்ட்டை சொன்னீங்களே, அவங்க எப்படி ஆரம்பித்தாங்கன்னு முதல்ல சொன்னீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் பீஜப்பூர், அகமது நகர் சுல்தான்கள், அப்போ வந்து சுல்தான்கள் ஆட்சி இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த ஏரியாவில் அந்த சுல்தான்கள் என்ன பண்ணுறாங்க, மராத்தியர்களை அரசு பணிகளுக்குள்ளே எப்படி கொண்டு வராங்கன்னா, ஃபஸ்ட்டு குதிரை படையில் தான் என்ன பண்ணுறாங்க, பணியமர்த்துறாங்க சரிங்களா. அடுத்தது ஸோ இந்த புவியியல் கூறுகள்னு இருக்குதுங்க, இந்த புவியியல் கூறுகள் பற்றி என்னங்க சொல்ல வராங்க, உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க. பேசிக்காக அதை பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க மராத்திய நாட்டோட புவியியல் கூறு வந்து மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களோட இருப்பிடங்களுக்கும் இவங்களோடது வந்து கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ இவங்களோடது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இவங்களோட கொரில்லா போர் முறையை செய்கிறதுக்கு உகந்த இடமாக வந்து அது விளங்கியிருக்கு. மறைந்திருந்து தாக்குதலுக்கு அதுக்கேற்ற மாதிரி பாறைகள், குன்றுகள், அந்த அடங்கிய நிலப்பகுதி அந்நிய படையெடுப்புகளிடமிருந்து மராத்தியருக்கு பாதுகாப்பு அளித்தது. அவங்களோட புவியியல் கூறுகளே வந்து பேசிக்காக அவங்கள என்ன பண்ணியிருக்கு, பாதுகாப்பு அளிச்சிருக்கு. ஸோ அந்த நாட்டு மக்களுக்கு அவங்களோட அந்த ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லைங்களா, புவியியல் கூறுகள் இருக்குது இல்லைங்களா, இட அமைப்புகள், அதுவே வந்து இயற்கையாகவே அவங்கள என்ன பண்ணியிருக்கு, பாதுகாத்துட்டு வந்திருக்கு. ஸோ அது மூலமாக அவங்களால ஈஸியாக கொரில்லா போர் முறையும் அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு சரிங்களா. அடுத்தது பக்தி இயக்கியமும் மராத்தியரும். ஸோ பக்தியில் அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மூலமாக அவங்க மராத்திய மக்களிடையே வந்து ஒரு ஒற்றுமை உணர்வை வந்து வலுவாக வந்து வச்சுருந்துச்சு சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பக்தி இயக்கத்தை சேர்ந்த பெரியோர்களில், இங்கே லாஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, பக்தி இயக்கத்தை சேர்ந்த பெரியோர்களில் ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அவங்க அந்த மராத்திய நாட்டில் இவங்க வந்து குறிப்பிடத்தக்கவங்களாக இருந்திருக்காங்க. அதுலேயும் இந்த துக்காராம், ராம்தாஸ் அப்படிங்கிறவங்க சிவாஜியின் வாழ்க்கையில் ஒரு கணிசமான செல்வாக்கை செலுத்தியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு யாரை படித்தோம், ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ்ன்னு சொல்லிட்டு 3 நபர்களை படித்தோம். அதில் இந்த பின்னாடி இருந்த 2 நபர்கள் தான் சிவாஜியோட வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் செல்வாக்கு, அதாவது அவங்க என்ன சொன்னாலும் இவர் கேட்பார், அதை இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ரீஜனில் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ சிவாஜின்னு வந்துட்டே இருக்கு இல்லைங்களா. அப்போ அடுத்து அந்த சிவாஜி பற்றி படிக்கணும் இல்லைங்களா. சரி, 1627 வந்து சிவாஜி பிறந்திருக்காரு. அவரோட தாயார் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜூஜாபாய். ஸோ இவங்களோட பாதுகாப்பில் தான் சிவாஜி வந்து வளர்க்கப்பட்டிருக்காரு. இவருக்கு ராமாயணம் மற்றும் மகாபாரத கதைகளை வந்து சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. அதன் மீது சிவாஜிக்கு ஒரு பெரும் தாக்கம் வந்து இருந்திருக்கு. என்னென்ன புத்தகங்கள், ராமாயணம், மகாபாரதம் சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சிவாஜியின் ஆசிரியரும் குருவுமான தாதாஜி கொண்டாதேவ் சரிங்களா. ஸோ சிவாஜியோட ஆசிரியரும் குருவும் யார், இவர் தான் தாதாஜி கொண்டாதேவ் அப்படிங்கிறவர். குதிரையேற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சி அளித்தார். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிர்வாக விஷயங்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து சிவாஜிக்கு என்ன பண்ணியிருக்காரு, கற்றுக் கொடுத்துருக்காரு சரிங்களா. தன்னோட 18வது வயதில், அதாவது 18வது வயது எந்த வருஷம் வந்து சொல்லப்படுது, 1645 சரிங்களா. ஸோ அந்த 18வது வயதில் அவர் இராணுவ பணியில் என்ன பண்ணுறாரு, முதலடி எடுத்து வைக்கிறாரு சரிங்களா. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, புனேக்கு பக்கத்தில் இருந்த கோண்டுவானா அப்படிங்கிற ஒரு கோட்டையை வந்து என்ன பண்ணுறாரு, கைப்பற்றுறதுக்காக ஸ்டெப் எடுக்கிறாரு. அதில் அவர் என்னவோ பண்ணிடுறாரு, வின் பண்ணிடுறாரு, வெற்றி பெற்றுறாரு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, புனே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றியிருக்காரு. அடுத்த ஆண்டில் தோர்னா அப்படிங்கிற கோட்டையும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கைப்பற்றியிருக்காரு. அதைத் தொடர்ந்து ரேகார் கோட்டையும் என்ன பண்ணிட்டாரு, கைப்பற்றி அதை புனரமைத்திருக்காரு. ஸோ என்னென்ன கோட்டைங்க கைப்பற்றியிருக்காரு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புனே பக்கத்தில் இருந்த கோண்டுவானா கோட்டை, அடுத்தது வந்து தோர்னா அப்படிங்கிற கோட்டை, அடுத்து வந்து ரேகார் கோட்டை. ஸோ வரிசையாக வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 3 கோட்டைகளை வந்து கைப்பற்றியிருக்காரு. ஸோ இவர் தான் பாருங்கள் பயங்கர கம்பீரமாக இருக்கார் இல்லைங்களா சிவாஜி. ஸோ அடுத்தது பீஜப்பூர் சுல்தானோடு போரிடுதல். சிவாஜியின் பாதுகாவலரான தாதாஜி கொண்டாதேவ். என்னங்க போன பேராகிராஃபில் நம்ம படிக்கும்போது இவரோட ஆசிரியரும் குருவுமான தாதாஜி கொண்டாதேவ் தானங்க படித்தோம். இங்கே என்னங்க பாதுகாவலர்னா, ஆசிரியரும் அவரே, பாதுகாவலரும் அவரே சரிங்களா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 1649 இறந்துடுறாரு சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்துலேருந்து சிவாஜி வந்து முழுமையான சுதந்திரத்தோட செயல்பட ஆரம்பிக்கிறாரு சரிங்களா.
ஸோ அடுத்து அவர் ரொம்பவே வந்து பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பித்து புனேக்கு பக்கத்தில் இருந்த நிறைய கோட்டைகளை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கைப்பற்றி தன்வசப்படுத்திக்கிட்டு இருக்காரு. சரிங்களா. அப்போ அடுத்தது முகலாயர்கள்கிட்ட இருந்த புரந்தர் அப்படிங்கிற கோட்டையும் வந்து என்ன பண்ணுறாரு, சிவாஜி வந்து கைப்பற்றாரு. ஸோ என்னடா இவன் சும்மா இல்லாமல் வந்து நம்மக்கிட்டேயே நோண்டிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முகலாயர்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கோபமடைய ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பீஜப்பூர் சுல்தானை சினங்கொள்ள செய்தன. ஸோ இவர் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து கோட்டைகளை கைப்பற்றிகிட்டே இருக்கிறது பீஜப்பூர் சுல்தானை வந்து என்ன பண்ணுது, கோபப்படுத்துது. சரிங்களா. ஸோ அடுத்தது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சிவாஜியோட அப்பா இருக்கார் இல்லைங்களா, ஷாஜி போன்ஸ்லே, அவரை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க, சிறை வச்சிடுறாங்க. சரிங்களா. அப்போது தன்னோட இராணுவ நடவடிக்கைகளை வந்து கைவிடுவதாக வந்து அவர் என்ன பண்ணுறாரு, சிவாஜி வந்து உறுதியளிக்கிறாரு. ஸோ அந்த உறுதியளித்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அப்பா ஷாஜி போன்ஸ்லேவை வெளியே விடுறாங்க. ஸோ அடுத்து வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அப்பா இறக்குற வரைக்குமே என்ன பண்ணுறாரு, இவர் ரொம்பவே அமைதியாக இருக்கார். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் சிவாஜி என்ன பண்ணுறாரு, மறுபடியும் யாரடா அடக்கி வச்சிங்க, இப்போ பாருங்கடா சிவாஜியோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணிடுவார்னா ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர் ஆதிக்கத்தை நிலைநாட்டுதல். ஸோ இங்கே வந்து பாருங்கள் பாயிண்ட்ஸ் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு. தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் தமது இராணுவ திடீர் தாக்குதல்களை மீண்டும் தொடங்கிய சிவாஜி மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பாரிடமிருந்து ஜாவலியை கைப்பற்றினார். ஸோ எந்த வருஷம் அவர் அதை கைப்பற்றாரு, 1656 அதை கைப்பற்றாரு. ஓகேங்களா. ஸோ அவரோட தந்தை ஷாஜி போன்ஸில் இறந்த உடனே சிவாஜி வந்து அடுத்த தாக்குதல்களுக்கு பயங்கரமான தாக்குதல்களில் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. மராத்திய தலைவர்னு சொல்லப்பட்ட சந்திரராவ் மோர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து அவரோட ஜாவலி அப்படிங்கிற பகுதியை வந்து என்ன பண்ணுறாரு, கைப்பற்றாரு. சரிங்களா. பூனையை சுற்றி இருந்த சிறிய அளவிலான மராத்திய தலைவர்களை அடக்கி தமக்கு கீழ் பணியை செய்தார். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிறவங்கள வந்து தமக்கு கீழே கொண்டு வந்தால் தான் அடுத்த கட்டம் வந்து போக முடியும் இல்லைங்களா. அப்போ புனேவை சுற்றி இருந்த குட்டியாக வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த நபர்களை வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் மிரட்டி தனக்கு கீழே வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு. சரிங்களா. அடுத்தது தான் கைப்பற்றிய மலைக்கோட்டைகளிலிருந்து பீஜப்பூர் வீரர்களை துரத்தி எடுத்து சிவாஜி அவர்களுக்கு பதிலாக தம் தளபதிகளை அங்கே நியமித்தார். ஸோ தன்னோட ஆளுங்க இருந்தால் தானே தனக்கு விசுவாசமாக வந்து இருக்க முடியும் இல்லைங்களா. ஸோ இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கவங்க சிவாஜியை வந்து எதாவது தண்டிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீஜப்பூர் படைகளை வந்து என்ன பண்ணுறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த படைகளுமே வந்து தோற்கடிச்சு துரத்தி விட்டுறாரு. சரிங்களா. ஸோ அடுத்தது என்னடா இந்த பயலோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு முகலாயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட படையை வந்து அனுப்புகிறாங்க. அப்போ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்போது அந்த முகலாய படையெடுப்பையுமே என்ன பண்ணுறாரு, அவர் ரொம்பவே தைரியமாக வந்து எதிர்கொள்கிறாரு. சரியா. சரி, அடுத்த மனுஷன் இன்னும் ஒரு வேறு லெவலான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு பார்ப்போமா. 1659 பீஜப்பூரில் ஒரு ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு தளபதியான அஃப்சல் கான் என்ன பண்ணுறாரு, கொன்னுடுறாரு. அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்கா. வந்து அடடா இந்த அளவுக்கு வலிமை மிக்கவரா, அதாவது மன உறுதி கொண்டவரா, அந்த மாதிரி தான். ஓகேங்களா. சரி, அடுத்தது 1663 அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான செயிஸ்டகானை, அதாவது செயிஸ்டகான், ஓகேங்களா, அவரை என்ன பண்ணுறாரு, சிவாஜி காயப்படுத்தி துரத்தி அடிக்கிறாரு. சரிங்களா. ஸோ சண்டைனா சட்டை கிளியை தானே செய்யும், அந்த மாதிரி தான். ஸோ காயமாயிடுச்சு, அப்புறம் துரத்தி விட்டுறாரு. யாரை, அவுரங்கசீப்போட மாமனார். சரியா. ஸோ யார், செயிஸ்டகான். ஓகேவா. அடுத்து இதற்கும் மேலாக அவர் இதுக்கும் மேலே என்ன பண்ணார் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. சரி, 1664 அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் நகர், ஸோ ஆங்கிலேயர்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க இல்லைங்களா. ஸோ சூரத் நகரில் வந்து என்ன பண்ணுறாங்க, சூறையாடுறதுக்காக தன்னோட படைகளை என்ன பண்ணி வச்சுருக்காரு, அனுப்பி வச்சுருக்காரு. மனுஷன் வேறு லெவல் பண்ணியிருக்காருலங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணியுமே இந்த முகலாயர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பார்க்க தோணுது இல்லைங்களா. சரி, அப்போ சிவாஜி வந்து சூரத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவரோட படைகளை வச்சு கொள்ளையடிச்சிருக்காரு. சரி, இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுறாரு, இதுக்கு கண்டிப்பாக எதிர் நடவடிக்கைகள் வந்து எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவரே வந்து என்ன பண்ணுறாரு, களத்தில் இறங்குறாரு. அப்போ சிவாஜி வந்து அழிக்கணும், பீஜப்பூரை நம்மளோட மறுபடியும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரஜபுத்திர தளபதியான ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிறவரை வந்து என்ன பண்ணுறாரு, அனுப்பி வைக்கிறாரு. அவரோட தலைமையில் முகலாய படைகளை வந்து என்ன பண்ணுறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. போய் அவனை 2ல் 1 பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்போது கடைசியில் என்ன ஆகிடுது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்க மத்தியில் சிவாஜி வந்து எனக்கு அமைதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கிட்டு போயிடுறாரு. ஓகேங்களா.
ஸோ ஆல்ரெடி ஒரு தடவை நடந்துச்சு இல்லையா, எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணார் இல்லைங்களா. ஸோ அந்த பிள்ளை இப்போ என்ன பண்ணிடுறாரு, ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டார். ஸோ அடுத்து அவங்களோட பேச்சை கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாரு. என்னென்னா பீஜப்பூரை வந்து கைப்பற்றுவதற்கு வந்து சம்மதிக்கிறாரு. ராஜா ஜெய்சிங்கின் வழிகாட்டுதலின்படி ஆக்ராவில் வந்து போய் முகலாய அரசவைக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிறாரு. சரிங்களா. ஸோ ஆனால் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சிவாஜியை ரொம்ப அவமானப்படுத்தி சிறையில் அடைக்கிறாங்க. சரிங்களா. அப்போ நம்மளால் சும்மா இருப்பாரா, நானே ஐ வாண்ட் பீஸ் என்ன, நீ போய் என்னை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்தினா நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கூடையில் ஒளிஞ்சு வந்து என்ன பண்ணிடுறாரு, அங்கேருந்து தப்பிச்சிட்றாரு. ஓகேங்களா. ஸோ வேறு லெவல்லங்க. சும்மா இருந்த மனுஷனா அவங்கள என்ன பண்ணி விட்டாங்க, சொரிஞ்சு விட்டாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு சிவாஜி, மறுபடியும் 1670 வருஷத்தில் 2வது முறையாக சூரத்தை வந்து என்ன பண்ணுறாரு, கொள்ளையடிக்கிறாரு. வாங்கடா வாங்க, என்னையவா வந்து இது பண்ணீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் என்ன பண்ணிடுறாரு, கொள்ளையடிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ அடுத்து 1674 வருஷம் தன்னை வந்து சிவாஜி சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தோட மணிமுடி வந்து என்ன பண்ணுறாரு, சூட்டிக்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது சிவாஜியின் முடிசூட்டு விழா ரேகார் கோட்டையில் சீரும் சிறப்புமாக நடந்தது. ஓகேங்களா. ஸோ இப்போ சிவாஜிக்கு வந்து முடிசூட்டு விழா எந்த கோட்டையில் நடந்துச்சு, ரேகார் கோட்டையில் நடந்திருக்கு. சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ நடந்துச்சு, 1674 வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ அவங்களோட அம்மாவான ஜூஜாபாய் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அடுத்த சில நாட்களில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்ச நாளில் இயற்கை ஏற்றிடுறாங்க. சரிங்களா. அடுத்து சிவாஜி தமது வாழ்நாளில் இறுதி ஆண்டுகளை தம் மகன் சம்பாஜியுடன் செலவிட்டார். சரிங்களா. ஓகே. அப்போது சிவாஜியோட பையன் பேர் என்னது, சம்பாஜி. ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1680 சிவாஜி வந்து இறந்துடுறாரு. சரிங்களா. ஸோ ரொம்ப நோய்வாய்ப்பட்டு வயிற்றுப்போக்கு காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டு 1680 இறந்து போயிடுறாரு. சரிங்களா. அடுத்தது சிவாஜியின் கீழ் மராத்தியர் நிர்வாகம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ இவர் வந்து மொத்தமாக 3 வட்டங்களை வந்து வச்சுருந்துருக்காருங்க. ஸோ அந்த 3 வட்டங்கள் சிவாஜி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போமா. ஸோ முதல் வட்டத்தில் மக்கள் மீது என்ன பண்ணியிருக்காரு, அக்கறை கொண்டவராக வந்து நடந்துட்டு இருந்திருக்காரு. சரிங்களா. ஸோ மற்றவங்களால மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல கான்சியஸாக இருந்திருக்காரு. சரியா. அடுத்தது 2வது வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை அவர் மேற்கொள்ளலை. சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து கொள்ளையடிக்கப்படுறது தான் வந்து முக்கிய ஒரு பணியாக வந்து இருந்திருக்கு. சரிங்களா. சரிங்க. அது வந்து 3வது சர்க்கிளில் வந்து வரும். ஸோ இதில் வந்து கொள்ளையடிக்கப்படுறதுலேருந்து மக்களை வந்து பாதுகாத்துட்ருக்காரு. ஆனால் அதுக்கு என்னவோ பண்ணியிருக்காரு, நீங்கள் பாதுகாப்பு கட்டணம் வழங்கணுங்கன்னு சொல்லிட்டு 4/1 வந்து வாங்கியிருக்காரு. அந்த மக்களோட மொத்த வருமானத்தில் 4/1 வந்து பாதுகாப்பு கட்டணமாக வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா மாரி படம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரியாவை நாங்கள் தான் வந்து பாதுகாத்துட்ருக்கோம், அதுக்காக நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வாங்குவாங்க இல்லைங்களா. ஸோ அதே தான். அப்போ மக்கள் வந்து இந்த சூறையாடல்களில் இருந்து தடுக்கப்படுறதுக்கு பாதுகாப்பு கட்டணமாக அவங்களோட மொத்த அந்த சம்பாதிக்கிற தொகையிலேருந்து 4/1 வந்து இவங்களுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க. ஸோ அது வந்து பேர் என்னென்னா சவுத் அப்படிங்கிற வரி. சரிங்களா. அடுத்தது சத்தீஷ் முகி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10/1 அரசருக்கான கட்டணமாக இருந்துச்சு. சரிங்களா. ஸோ இந்த வரிகள் எல்லாமே அவங்க செலுத்த வேண்டியதாக இருந்துச்சு. சரி. 3வது வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜியின் நோக்கமாக இருந்தது. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, மாற்றி 2வதுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல அக்கறையாக இருந்தார். செகண்ட் வந்து சரி என்னதான் அக்கறையாக இருந்தாலும் அதில் ஒரு உள்குத்து இருக்குது, வரி செலுத்து அப்படின்றாரு. அடுத்து 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூறையாடுறதான் அவரோட முதல் இதாக வந்து வச்சுருக்காரு. ஸோ இந்த சூரத்துலலாம் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தார் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ மராத்தியர்கள் அவங்க இதில் வந்து கிராமங்களை வந்து என்னென்னு வந்து அழைக்கிறாங்க அப்படின்னா தேஷ்முக் அப்படிங்கிற நபர்களால் நிர்வகிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. கிராமங்களை தேஷ்முக் அப்படிங்கிறவங்களால நிர்வகிக்கப்பட்டிருக்கு. கிராம தலைவர்கள் வந்து இருந்திருக்காங்க, அவங்கள வந்து பட்டீல் அப்படின்னு வந்து அழைச்சிருக்காங்க. சரிங்களா. அடுத்து இராணுவம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ சிவாஜி அப்படின்னா ஆப்வியஸாக இராணுவத்தில் தான் அதிக கவனம் செலுத்தியிருப்பார் இல்லைங்களா. சிவாஜி மிக பெரும் கவனம் செலுத்தினது எது இல்லைங்க, இராணுவத்தில் தான். ஓகேவா. சரி. அடுத்தது இதில் என்னென்ன இவங்களோட இராணுவத்தில் முதுகெலும்பாக இருந்தது எந்த படை அப்படின்னு பார்த்திங்கன்னா காலாட்படை தான் வந்து அவரோட இராணுவத்தின் முதுகெலும்பாக வந்து திகழ்ந்திருக்கு. இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவர் அந்த இராணுவ படையில் வந்து ஆட்கள் சேர்க்குறாருனா இவரே வந்து நேரடியாக இருந்து என்ன பண்ணியிருக்காரு, ஆளுங்களை எல்லாமே தேர்ந்தெடுத்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயத்துக்குமே பார்த்து ஆளுங்களை வந்து இவர் எல்லா ரீஜனுக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காரு, சூஸ் பண்ணியிருக்காரு படைகளுக்கு. சரிங்களா. அடுத்தது அஷ்டபிரதான். ஸோ சிவாஜியோட அமைச்சரவையில் வந்து பார்த்திங்கன்னா 8 அமைச்சர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த குழுவோட பேர் வந்து அஷ்டபிரதான்.
ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின்ங்க. ப்ரீவியஸ் இயர்லையுமே நமக்கு ப்ளேஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அஷ்டபிரதான்ங்கிறது யாரோட ஆட்சி காலத்தில் இருந்ததுன்னா சிவாஜியோடதில் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த இது வந்து யாருங்கிறது நமக்கு இங்கே பாக்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கிய பொறுப்புகளில் வந்து இருந்திருக்காங்க அந்த 8 அமைச்சர்களுமே. ஸோ என்னென்ன பொறுப்புகள் என்னென்ன பேருங்கிறது வந்து இருக்கும், ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சம்பாஜி வந்து வராரு. சரிங்களா? சிவாஜியை தொடர்ந்து அனாஜி தத்தோவுடனான சச்சரவுக்கு பின்னர் யார் வரா? சம்பாஜி வந்து வராரு. ஓகேங்களா? சிவாஜியோட பையனான சம்பாஜி வந்து வராரு இல்லைங்களா? என்னடா இது சிவாஜியை போலவே தன்னோட பையனும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, மொத்தமாக இவங்களை ஒழிச்சு கட்டணும், இந்த சம்பாஜியை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? ஆனால் சம்பாஜியின் தலைமையிலான மராத்தியர்கள் வந்து முகலாயர்களை எதிர்க்கும் நிலையில் வந்து அவங்க கிடையாது. சரிங்களா? அப்போ 1681 அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுறாரு, தக்காணத்தை வந்து அடைஞ்சிட்றாரு. பீஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றி இணைக்கிறது தான் அவரோட முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு. யாரோட நோக்கம்? அவுரங்கசீப்போட முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு. அப்போ 1687 அவ்விரு சுல்தானியங்களும் அவுரங்கசீப்பிடம் என்ன ஆயிடுச்சு, வீழ்ந்துருச்சு. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓராண்டுக்குள்ளே இவர் வந்து அந்த இடங்களை கைப்பற்றினதுக்கப்புறம் ஓராண்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, சம்பாஜியை வந்து கைது பண்ணி சித்திரவதை செஞ்சு அவரை என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இன்னும் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், சில புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1861 சொல்லிட்டு இந்த நம்பரை வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க, இந்த இயரை. சரிங்களா? 1681 ஏதாவது எடிஷனில் உங்களுக்கு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணி வச்சு படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஷாஹு மகாராஜா. நம்ம ஃபஸ்ட்டு பேஜ்லேயே படித்தோம். ஃபஸ்ட் பேஜில் அடுத்து பின்னாடி செகண்ட் பேஜில் வந்து நம்ம படித்தோம் இல்லைங்களா? ஸோ இவரோட காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, உண்மையான அதிகாரங்களை வந்து பெற்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லைங்களா? சரி, ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியோட பேரன். சரிங்களா? அந்த ஷாகு மகாராஜா யார்? சிவாஜியோட பேரன். 1708 இருந்து 1749 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இவர் ரொம்பவே நல்ல ஒரு சூப்பரான ஆட்சியை தாங்க கொடுத்துருக்காரு மக்களுக்கு. ஓகேங்களா? ஷாகு அப்படின்னா நேர்மையானவர் அப்படிங்கிற ஒரு பொருளாம். சரிங்களா? சிவாஜியிடமிருந்து இவரின் குணநலன்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இப்பெயர் யாரால் சூட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பால் வந்து வைக்கப்பட்டிருக்கான். என்னடா இது, அவுரங்கசீப் எல்லா இடத்துலையுமே இருந்திருக்காரு, மனுஷன் அத்தனை வருஷம் இருந்திருக்காரா, இல்லை இவங்கெல்லாம் அதுக்குள்ளே செத்து போயிட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது இல்லைங்களா? சரி, இவர் வந்து மக்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஷாகுவிடம் பணி செய்தோருக்கு அதிகாரப்பூர்வமான உரிமைகள் வழங்கப்பட்டதன் மூலம் அதிகார ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டது. இவர் வந்து அதிகார ஒருங்கிணைப்பு பண்ணியிருக்காருங்க. இவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்களுக்கு இவர் அதிகாரப்பூர்வமான உரிமைகள் வந்து வழங்கினது மூலமாக இந்த விஷயம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவரோட 40 ஆண்டுகால ஆட்சியில் மராத்தியரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகள் என்ன பண்ணியிருக்காரு, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு நிறைய ஏரியாக்களை. சரிங்களா? அதுலேருந்து முறையாக வந்து என்ன பண்ணியிருக்காரு, கப்பங்களும் அதாவது வரிகள் வந்து வசூலிக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்த குடும்பங்கள் உட்பட ஒவ்வொரு குடும்பமும் அரசு பணியின் மூலம் ஆதாயம் பெற்றது. ஸோ குடும்பத்துக்கு ஒரு நபர் அரசு பணியாளராக இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு செயல் திட்டத்தை கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பேஷ்வாக்கள். பாலாஜி விஸ்வநாத் இவரோட காலம் வந்து என்னதுங்க, அதாவது பதவி காலம் வந்து 1713 1720 வரைக்கும். சரிங்களா? ஸோ இவரோட ஆரம்ப காலகட்டம் வெறும் ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தான் தன்னோட பணியை வந்து தொடங்கியிருக்காரு. யார்? பாலாஜி விஸ்வநாத் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. 1713 பேஷ்வாவாக வந்து மாறியிருக்காரு. சரிங்களா? ஸோ தனக்கு நெருக்கமானவர்களோட ஆலோசனைகளுக்கு எதிராக இந்த ஷாகு மகாராஜா இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த விஸ்வநாத்தோட மூத்த பையனான பாஜிராவை வந்து அடுத்த பேஷ்வாவாக பணியமர்த்தியிருக்காரு. சரிங்களா? ஸோ அவரோட வயது வந்து 20 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து அப்போ பாஜிராவ் வந்து 1720 1740 தன்னோட 20 வயசில் அந்த பதவியை ஏற்றுக்கிறாரு. அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு வேலை பார்க்குறாரு. சரிங்களா? ஸோ அடுத்து இந்த பக்கம் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, முகலாயர்களுக்கு எதிராகவும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நிஜாம்களுக்கு எதிராகவும் மிக பெரும் மராத்திய இராணுவ நடவடிக்கைகளை இவர் மேற்கொண்டுக்கிட்டே இருக்கார். அதாவது மேற்கொள்கிறதுக்கு விருப்பப்படுறாரு, அதை செயல்படுத்தவும் செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவர் இராணுவ தலைமை தளபதிக்கான அதிகாரங்களையும் தமதாக்கி கொண்டார். சரிங்களா? ஸோ அப்போ இராணுவ தலைமை அதிகாரத்தை எடுத்துக்கிட்டால் தான் இவர் நினைக்கிற மாதிரி விஷயங்களை செயல்படுத்த முடியும் இல்லைங்களா? ஸோ அடுத்தது வழியாக ஜென்ரேஷனாக என்ன பண்ணுவாங்க, சில பதவிகளை வந்து தக்க வச்சுட்டு நாங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவோங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பாரம்பரியமாக செல்வாக்கு பெற்றிருந்த குழுக்களான தேஷ்முக்குகளை சார்ந்து இருக்கிறது இவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சரிங்களா? அதற்கு மாறாக இவருக்கு பணி கொடுத்தவரும் இவரோட தந்தைக்கும் அவர் வந்து விசுவாசமாக இருந்த கேக்வாட், ஹோல்கார், சிந்தியா ஆகிய குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்கியிருக்காரு.
ஸோ அடுத்தது முக்கிய மராத்திய குடும்பங்கள் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து நல்லா ரீட் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா, தம்மை மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் பேரரசர் ஷாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் பாஜிராவ் என்ன பண்ணியிருக்காரு, வெற்றி பெற்றுட்டார். ஸோ இதுக்கெல்லாம் இவர் தான் தலைவன், இந்த ரீஜனுக்கு நான் தாங்க அப்படின்றத ஒத்துக்க வச்சிடறாரு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண முடியுது, இவங்களால் அதிகாரப்பூர்வமாக, அதாவது மராத்திய அதிகாரிகள் சட்டப்பூர்வமாக வசூலிக்க முடிந்தது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஷர்தேஷ் முகி அப்படிங்கிற வரியை வந்து இவங்களால் சட்டப்பூர்வமாக வந்து என்ன பண்ண முடியுது, வசூலிக்க ஆரம்பிக்க முடியுது. ஸோ அடுத்து இவர் இந்த பாஜிராவ் இருக்கார் இல்லைங்களா, ஸோ இவங்க நிதி நிர்வாக செயல்பாடுகளை என்ன பண்ணுறாரு, புனேவில் வந்து மையப்படுத்துறாரு. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து எல்லாம் வரது வந்து டக்குன்னு வந்து புனேக்கு வந்துருச்சு அப்படின்னா இவங்களால ஈஸியாக வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை, அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு இவங்க நிதி நிர்வாகத்தை எங்கே மாற்றுறாங்க, புனேவில் வந்து மையப்படுத்துகிறாங்க. ஸோ மராத்தியர்களோட குதிரைப்படை வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 5000க்கும் குறைவாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அடுத்த வருஷமே என்ன ஆகுது, 1720 வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே 2 மடங்காக வந்து மாறுது. சரிங்களா? பீரங்கி படை வந்து மராத்தியர்களை வந்து கிடையாது. அடுத்தது ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பீரங்கி படைகள் வந்து இவங்க அதில் இல்லை. ஸோ மராத்தியர்கள் என்ன தான் வலுவாக வந்து அவங்கள மாற்றிக்கிட்டு இருந்தாலுமே முகலாயர்களோட வீழ்ச்சிக்கு காரணம் அவங்களால சரியாக கையாள தெரியாமல் போகிறது தான். ஸோ ஒரு காலகட்டத்தில் திறமையற்ற அரசர்கள் வரும்போது அந்த அரசாங்கத்துக்கு வந்து வீழ்ச்சி ஏற்படும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் தான் முகலாயர்கள் வந்து அழிகிறதுக்கு ஒரு ரீசனாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாலாஜி பாஜிராவ் 1740 1761 வரைக்கும் இவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த பாஜிராவ் தான் வந்து பொறுப்பில் இருக்கும்போது பேரரசர் ஷாஹு இருக்கார் இல்லைங்களா, 1749 வந்து என்ன ஆகிறாரு, இயற்கை எழுதுறாரு. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ புனே தான் வந்து பார்த்திங்கன்னா தலைநகர் அப்படிங்கிறத இவர் என்ன பண்ணுறாரு, நிர்ணயம் வந்து செய்கிறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவரோட பீரியடில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லைகளை வந்து அதிகமாக வந்து விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. வரி வசூலிக்கவும் கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லைகளை அடுத்து அதை தாண்டி எல்லைகளை வந்து விரிவுபடுத்துகிறாங்க. ஸோ வட எல்லை வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவாக ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் ஆகியவற்றுடன் எல்லைகள் வந்து என்ன பண்ணுது, நெருங்கி அடுத்து அங்கே வந்து போகுது. ஸோ அதே போல் வந்து சைட் பை சைடு எல்லா பக்கமும் என்ன பண்ணுறாங்க, விரிவடைய வந்து செய்கிறாங்க. ஸோ அடுத்தது 1745க்கும் 1751க்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லேயின் தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ கொள்ளையடிக்கிறதை நோக்கமாகவும் வந்து வச்சுட்டு சில படையெடுப்புகளும் வந்து என்ன பண்ணியிருக்கு, மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேஷ்வாக்களில் வருவாய்த்துறையை வந்து நிர்வாகம் செய்கிறதுக்கு காம விஸ்தார் அப்படிங்கிற முக்கிய அதிகாரிகளை வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? யார், காம விஸ்தார். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி வசூலிக்கிறதுக்கு இப்போது நம்ம வந்து ரோட்டில் போகிறோம் அப்படின்னா டோல்கேட் இருக்குது. அந்த டோல்கேட் வந்து டேரெக்டாக கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாக வந்து நமக்கு வந்து காசு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, கிடையாது. ஸோ வந்து அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும், டெண்டருக்கு விடும். ஸோ சில குரூப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டெண்டர் அட்டன் பண்ணி இத்தனை வருஷங்களுக்கு நாங்கள் தான் வந்து வரி வந்து வசூலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கான முன்கூட்டியான பணத்தை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த டெண்டர் எடுக்கிறவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து செலுத்திட்டு தான் வருவாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இவங்க இந்த மராத்தியர் காலத்தில் வந்து என்ன நடந்திருக்கு, இந்த வரி வசூலிக்கிறதுக்கு வந்து டெண்டருக்கு விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ யார் வந்து அந்த டெண்டரை எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அதில் 3ல் 1 பங்கு என்ன பண்ணியிருக்கணும், முன்கூட்டியே அந்த பணத்தை வந்து செலுத்தியிருக்கணும். அவங்க வந்து பணம் செலுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நபராக இருக்கணும், இல்லைனா வட்டிக்கு யார்கிட்டையாவது வாங்கி கூட நீங்கள் செலுத்தலாம் அப்படிங்கிற விதிகள் வந்து இருந்திருக்கு. ஸோ முன்கூட்டியே பணம் செலுத்தினா மட்டும் தான் அந்த டெண்டர் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது முகலாயர்களை விட பேஷ்வாக்களோட ஆட்சி வந்து ரொம்பவே நவீனமாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தெரிய வருது. சரிங்களா? ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, முகலாயர்களோட வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் பேஷ்வாக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்க. அடுத்தது மராத்தியர்களோட வீழ்ச்சி. ஸோ முகலாயர்களை வந்து வீழ்ச்சி அடைய செய்தது மராத்தியர்கள், இந்த பேஷ்வாக்களோட போர் திறன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அப்போ மராத்தியர்களோட வீழ்ச்சிக்கு காரணம் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அகமது ஷா அஃப்தாலி. சரிங்களா? ஸோ மராத்தியர்களோட குறுகிய கால பேரரசு தான். ஸோ இவங்களோட வந்து ரொம்பவே சின்ன பீரியட் தான். அப்போ டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பானிபத்தில் வந்து என்ன ஆகுது, 1761 வருடம் இவங்களோட ஆட்சிக்கு வந்து முடிவு வருது. சரிங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த அஃப்தாலி இருக்கார் இல்லைங்களா, அகமது ஷா அஃப்தாலி. ஸோ இவர் டெல்லிக்கு படையெடுக்க வரதுக்கு முன்னாடி 8 முறை என்ன பண்ணியிருக்காரு, படையெடுத்து வந்திருக்காரு. ஓகேவா. ஸோ இவர் வந்து ரொம்ப பல வகையான தந்திரங்களோட வந்து போரை வந்து அணுகியிருக்காரு. ஸோ 1761 3ஆம் பானிபட் போர் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் என்ன ஒரு மேஜரான ரீசன்னால் இவங்க வீழ்ந்திருக்காங்கன்னா, அந்த அஃப்தாலி கிட்ட என்ன இருந்திருக்கு, நகரும் பீரங்கி படைகள் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது மூலமாக இங்கே இருந்த மராத்தியரோட காலாட்படையினர் வந்து காலாட்படையினரும் குதிரைப்படையினரும் கொத்தாக வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த மராத்தியர்களில் ரொம்ப நல்லா வேலை செய்யக்கூடியவங்களே இந்த காலாட்படையினர் தான் நம்ம படித்தோம். ஆனால் இவங்ககிட்ட இருந்த நகர்ந்து செல்லக்கூடிய பீரங்கி படைகள்னால இவங்க எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, ஈஸியாக தகர்க்கப்படுறாங்க. சரிங்களா. ஸோ தப்பி பிழைச்சு மராத்திய படையில் இருந்தவங்களாம் நிறைய பேர் ஓடிட்டாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கே 6 மாதம் டைம் ஆகிடுச்சான். ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த ஒரு ரீசன்னால் என்ன ஆயிடுச்சு, மராத்தியர்களோட வீழ்ச்சி வந்து நடந்திருக்கு. அதுவும் எங்கள் 3ஆம் பானிபட் போர் 1761 முடிஞ்சிருது. சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த பேஜோட இந்த லெசனும் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.